ரொம்ப முக்கியம். 1ல இருந்து 50 வரைக்கும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்காதுன்னு பார்த்தோம். இதுல இருந்து கண்டிப்பா 3 கொஸ்டின் வரும்னு சொன்னோம். அதே மாரி 3 கொஸ்டின் வந்திருக்கு. கரெக்ட்டா 3 மட்டும் தான் வந்திருக்கு. ஒரு கொஸ்டின் படிக்கும்போது எத ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணோம்? பொருந்தாதது, பொருந்தாதது. சரியானது, தவறானதுன்னு வந்தா அத ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிறணும். அரசியலமைப்பு விதி 12 தான் அரச பத்தி அரசுன்ற வார்த்தை டிஃபைன் பண்ணுது. அப்ப கரெக்ட் தான். 1 கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆனா இங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? பொருந்தாத கேக்குறாங்க. தவறானது கேக்குறாங்க. 1 கரெக்ட் தானே. அப்ப 1 கரெக்ட் தானே. 1 பொருந்தாதுன்னு சொன்னதெல்லாம் அடிச்சிடணும். தப்பு, தப்பு. கரெக்ட்டா? எஸ் மேம். கரெக்ட்டா? இந்த 2 ஒமிட் பண்ணிட்டோம். இது ஆப்ஷன் ஒமிட் பண்றது. 2யும் ஒமிட் பண்ணியாச்சு. 21 ஏ தானே கல்வி உரிமை. அதுதானே 1வது வரைக்கும் ஆல் பாஸ். எஸ் மேம். எஸ் மேம். 21 ஏ தான் கல்வி உரிமை. அப்ப 21 ஏ கல்வி உரிமைன்னு தெரியும். பட் 21 தான் குடுத்துருக்காங்க. அது தனிமனித வாழும் சுதந்திரம் 21ன்றது. 21 ஏ தான் கல்வி உரிமை. சோ இது தவறானது நமக்கு தெரியும். ஆன்சர் 2ன்ற எது வருதுன்னு பாருங்க. இது 2ல எங்க ஆன்சர் 2 வந்திருக்கு? சில மட்டும் தான் ஆப்ஷன் 2 வந்திருக்கு. சோ பொருந்தாது 2 கண்டிப்பா 2 பொருந்தாது. கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 2 எங்க இருக்குன்னு பார்க்கணும். சில மட்டும் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 வந்து நம்ம அடிச்சிட்டோம். இத வச்சு இப்படிதான் ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டு போணும். லாஜிக் புரியுதாமா? 1 கரெக்ட். இவங்க தப்பானதான் கேக்குறாங்க. 1 கரெக்ட். அப்ப இது ஆன்சரா வராது. சோ 2யும் அடிச்சிடறோம். ஏவையும் அடிச்சிடறோம், பியும் அடிச்சிடறோம். லாஜிக் புரியுதா? இன்னொன்னு 21 ஆர்டிகல் 21 என்ன அர்த்தம்? 21 வயசு முடிஞ்சா கல்யாணம் பண்ணி தனியா போய் வாழலாம். தனி மனித வாழும் சுதந்திரம். ஷாக்கெட் பார்த்தோமா? எஸ் மேம். பார்த்தோம். பப்ளிக்கா வீடியோ போட்டிருக்கோம். 1ல இருந்து 50 வரைக்கும் எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். எல்லா ஆர்டிகலும் சேர்த்து ஒரே வீடியோல போட்டிருக்கோம். அது தெளிவா சொல்லிருப்போம். எஸ் மேம். இவங்க தப்பானதான் கேக்குறாங்க. 2 தான் ஆன்சரே வரும். அப்ப இங்க மீதி இருக்க ஆப்ஷன் எங்க 2 இருக்கு? ரேணு மேம் மியூட் போடுங்க. மீதி இருக்கிறதுல எங்க 2 இருக்கு? ஆப்ஷன் சில சில தான் மட்டும் இருக்கு. தாங்க மேம் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர்னு போட்டுடலாம். கரெக்ட் தானே? எஸ் மேம்.